நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். எல்லாம் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்துடைய கடைசி வாரத்துக்காக நன்றி. வருகின்ற புதிய மாதத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துவீரா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீரா. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி நீங்கள் செய்யுங்க, ஆசீர்வதித்து தாங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. என்ன வாசல்? இதுவரைக்கும் எத்தனையோ வாசல் அடைச்சிருக்கோம், இன்னைக்கு திறக்க போறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, ஒரு மனிதனோ பூட்ட மாட்டான், என் கர்த்தர் முன் செல்லுவார். ஒரு மனிதனோ பூட்ட மாட்டான், என் கர்த்தர் முன் செல்லுவார். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் என்று காணோம் தாங்குகிறோமே, இந்த இயேசுவின் நாமமே என்று காணோம் தாங்குகிறோமே, இந்த இயேசுவின் நாமமே. என்னை எண்ணி துதி செய்வார், என்னை நடக்காத கிருபைகள் என்று காணோம் தாங்குகிறோமே, இந்த இயேசுவின் நாமமே என்று காணோம் தாங்குகிறோமே, இந்த இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா கவனிக்கணும் வசனத்தை. முதல்ல இருந்து வாசிக்கும் போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 1, ஆண்டவர் எதை அறிஞ்சிருக்காரா? கிரியைனா என்னது? நம்ம செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்பர் 2, உனக்கு கொஞ்சம் பலன். எவ்வளவு பலன் இருக்கு? என்ன பலன்? கொஞ்சம் பலன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இப்போ உன்னை அனுப்புறது நான் அல்ல. அவனுக்கு எவ்வளவு பலன் இருந்தது? கொஞ்சம் பலன். அல்லேலூயா. அந்த பலத்தோட ஆண்டவர் கொண்டு போனார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை என்ன செய்யல? மறுதளிக்கல. அல்லேலூயா. ஒருவேளை அற்புதம் நடக்கிறதுக்கு லேட்டாகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன வந்து கேள்வி என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துடும். நிறைய பேர் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. உடனே சிலர் மறுதலை செய்வாங்க, என்ன இவ்வளோ நாளும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையா, ஒன்றுமே நடக்கலையா, வியாதி இன்னுமே சுகமாகலையா, இன்னும் குணமாகலையா. அல்லேலூயா. ஓடுறதெல்லாம் வெத்தலை வாக்கு, திரும்ப எப்படி வைத்தபடி குணமாகும்? அல்லேலூயா. ஓடுறதெல்லாம் போயில போட்டு அப்படி நெஞ்சொலி குணமாகும், எனக்கு குணமாகும், என்ன சோகமாட்டு, ஏன்னா சோகமாக மாட்டுக்கு. அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கும் போது, தேவனை விட்டு விலகும் போது அது எப்படி குணமாகும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மறுதலியாமல் இங்கே சொல்றார், என் நாமத்தை, யோவானுக்கு ஆவியானவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் போது சொல்றார், என் நாமத்தை நீ மறுதலியாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமத்தை நீ என்ன செய்யல? மறுதலியாம. இன்னைக்கு ஒரு சட்டம், அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போடுன்னு வச்சுக்கோங்க,
ஒரு சட்டம், புதுசாக ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, வராதுன்னு நினைக்காதீங்க, வந்தாலும் வரலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு சட்டம் ஊரில் குடியிருக்க முடியாது அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம உறுதியா, நான் இருந்தாலும் கர்த்தருக்கா இருப்பேன், செத்தாலும் கர்த்தருக்கா சாவே நம்ம சொல்லுவோமா? ஐயோப்பா ஊர்ல நம்ம இருக்கணுமே, நீ என்ன செய்யறது, பைபிள் வேணா ஓரமா ஆச்சுக்கிறேன்னு சொல்லிடுறீங்களா? என் நாமத்தை மறுதலியாமலோ, பாருங்க அழகா சொல்ல, மறுதலியாமலோ என் வசனத்தை நீ கை கொண்டபடினால. எதை கை கொள்ளணும்? நம்ம இருந்தாலும் மரித்தாலும் பரலோகத்தான் போறோம். ஆமென். மறுதளிச்சா நரகத்தான் போவாங்க. எங்க போக முடியாது. மறுதளிச்சா, இயேசுவே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சா, இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க சுயநலத்துக்காக மறுதளிக்கிறான். நிறைய சினி ஆக்டர்ஸ், நீங்க ஒரு அண்ணன் செஞ்ச பெரியகார் நிறைய பேரை கூப்பிட்டு சாட்சியில் வச்சிருக்கார். கடைசியில் போய் எல்லாம் பார்த்தா கட்சிக்கும் போயிட்டு எங்கெல்லாமோ போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க. மறுதளித்தா நரகத்தா போக முடியுமே தவிர பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறவர். சில சொல்லுவாங்க, வாழ வச்சாலும் பரவாயில்ல, தாழ வச்சாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அவர் அப்படி செய்ய மாட்டார், நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. மறுதலியாமல் என்ன சட்டம் வரட்டும், எது வரட்டும், நாம மறுதலியாம, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா நிற்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தேவன். அப்போ மறுதலியாமல், அப்புறம் சொல்ல, வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு என்ன வாசல் வச்சிருக்கேன், திறந்த வாசல. இதுவரைக்கும் சில வாசல் அடைச்சிருக்கலாம், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு திறந்த வாசல் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாசல் வச்சிருக்காரு? திறந்த வாசல். ஆமென். இதுவரைக்கும் உங்களுக்கு அடைக்கப்பட்டதை ஆண்டவர் இன்னைக்கு திறந்த வாசல ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காரியமானாலும் சரிதான், அந்த எந்த விஷயமானாலும் சரிதான், தேவன் திறந்தார்னா ஒரு மனுஷனால் அடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அடைச்சிட்டார்னா யாரையும் திறக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நோவா பேழைக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. நோவா பேழைக்குள்ள போனோன்னு ஆண்டவர் லாக் பண்ணிட்டார். ஆண்டவர் கதவை அடைச்சிட்டு, வாசலை அடைச்சிட்டார், கதவை பூட்டிட்டார். எல்லாரும் போய் தட்டுறாங்க, மறுபடியும் யாராலையும் திறக்க முடியல. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவ வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, இதுவரைக்கும் நன்மை என்ற வாசல் அடைச்சிருக்கலாம், இதுவரைக்கும் ஆசீர்வாதங்கிற வாசல் அடைச்சிருக்கலாம், இதுவரைக்கும் சுகம் உண்டாகாதபடிக்கு அடைச்சு வச்சிருக்கலாம். இத்தனை காரியத்தை கர்த்தர் திறக்க போறா. கரங்க தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் திறக்கிறவர். திறந்த வாசல ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கார். அதை ஒரு மனுஷன் நினைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அதை பூட்டவே முடியாது. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு செய்ய மகத்துவத்தின் தேவன் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க, உலக மனுஷன் நமக்கு ஒரு வாசல் அடிச்சான், ஆண்டவர் நமக்கு 10 வாசலை திறப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. வசனத்தை கை கொள்ளவேன். தேவனுடைய வசனத்தை கை கொள்வோமானால், அந்த வசனம் வல்லமையான வசனம், தேவனுடைய வார்த்தை, அது அற்புதமான காரியங்களை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை படிக்கிறீர்களா, வசனத்தை பிடிக்கிறீர்களா? வசனத்தை படிக்கிறோமா, வசனம் பைபிளை பிடிக்கிறோமா? வசனத்தை படிக்கணும். அல்லேலூயா. கை கொள்ளணும். அதுதான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. வசனத்தை ஒரு நாளும் நாம் அசட்டை எண்ணக்கூடாது. வசனத்தை ஒரு நாளும், ஆமென், ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. வேதம் சொல்கிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் என்ன அடைவார்களாம்? நீங்க புல் பண்ணிக்கோங்க வசனத்தை. அல்லேலூயா. வசனம் நமக்கு நேராக தேவனுடைய வசனத்தை ஒரு நாள் நாம் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. எத்தனையோ நாடு அவமதிச்சது, ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டில் என்ன இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது, இதுவரைக்கும் நன்மைங்கிற வாசலை, இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை, உங்கள் சரீரத்தில் சுகத்தை, உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சில காரியத்தை தடை பண்ணி இருக்கிற அந்த தடைகளை உடைச்சு ஆண்டவர் இன்னைக்கு திறந்த வாசலை உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பதாக தேவன் வச்சிருக்கிறார். மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அடுத்து வாசிங்க, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பகலின் உசுன வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. அல்லேலூயா. எங்க உட்கார்ந்துருந்தாங்களாம்? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட் போட்ட மாதிரி அப்படி கூடாரம் போட்டிருப்பாங்க. மம்ரேயின் சமபூமியில உட்கார்ந்துருக்கார். அப்புறம் கீழே வாசிக்கப்போம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டுமாக குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தானால் உமது அடியானை விட்டு என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கான். வேதம் சொல்லுகிறது, உங்க வீட்டுக்கு வருகிற அந்நியரானாலும் சரி, அயலாரானாலும் சரி, தெரிந்த ஆளுனாலும் சரி, தெரியாத ஆளுனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, பணக்கார ஆனாலும் சரி, அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களை நம்ம பார்ப்போம். தெரிஞ்ச ஆள்னா ஓகே, தெரியாத ஆள்னா என்ன செய்வோம்? இவங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி நாங்கள் பேச அல்ல ஏதாவது நாம் எப்படி செய்ய அப்படின்னு நினைப்பான். இல்லை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, அது யாரா இருந்தாலும் பாருங்க. ஆபிரகாமுக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்கு வர்ற 3 புருஷர் ஆபிரகாமுக்கு தெரியுமா? ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கூட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் வராங்க. இவன் நேரம் ஓடி போய் அவங்கள தரை மட்டுமாக குனிஞ்சு அவங்கள என்ன செய்யறான்? எப்படி கண்களோட கிருபை கிடைக்கணும், ஆமே, அது நீங்க கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவங்களோட சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு தேவ தூதர்கள் வருவாங்க. ஏதோ வயசான ஆளு போல வருவாங்க. வயசான ஆளு போல அவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க யாரோ பிச்சை கேட்க வராங்கன்னு பத்தி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆளை பார்த்தாலே இப்படி இருக்காரு, ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, ஆளும் சரியில்லை, பக்கத்தில் போனாலே நாற்று அடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுவோம். இந்த ஆளுக்கு போய் நம்ம கை நீட்டி என்னத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லி நினைச்சு விட பத்தி விட்டுறக்கூடாது. இப்போ தேவனுடைய நாம மகிமைப்படுதா. கூடார வாசல உங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரிதான், அது அயலாக சரிதான், அந்நியரானாலும் சரிதான், புறஜாதியார் ஆனாலும் சரிதான், நீங்க என்ன செய்யணும்? உபசரிக்கணும். அல்லேலூயா. 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 ஒருவேளை தேவனே நமக்கு பாருங்க தூதர்களுக்கு வந்தது போல நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புவார். நாம் எப்படி இருக்கோம்? உதவி செய்கிறோமா அல்லது செய்யாமல் போகிறோமா அல்லது கொடுக்கோமா அல்லது கொடுக்காம பற்றி விடுறோமான்னு சொல்லி என்ன செய்வார்? நீங்களும் நம்ம நல்லவங்க, நல்லாரும் கொடுப்பேன். அல்லேலூயா. 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 சத்தமே வர மாட்டேங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொடுக்க மாட்டேங்க போல தெரியுது. அல்லேலூயா. 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 அது பின்னாடி உள்ள வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்னெல்லாம் செய்தாங்கிறார். அப்போ உங்கள் வீட்டுக்கு வருகிற உங்கள் கூடார வாசல் அவன் வாங்கிட்டு போகிறவங்க சொல்லுவாங்க, நம்ம கொடுத்தோன்னே வாங்கி சாப்பிட்டுட்டு அல்ல வாங்கி சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டுப்பான். அல்லேலூயா. 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 யாரா இருந்தாலும் சரிதான். ஒருவேளை நமக்கு சத்துருக்களா இருக்கலாம், ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்துறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்மளை தூசிச்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட சண்டை ஓட்டவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்தால் நம்ம செய்தாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் அந்த வாய்ப்பை தேவன் தரும்போது அது யாராக இருந்தாலும் உங்கள் கூடார வாசல்ல உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரிதான், அவர்களை உபசரிக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பாடே தரலைன்னா கூட பரவாயில்ல, அல்லேலூயா, உங்கள் அன்பு மட்டும் போதும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம
நாம் எத்தனையோ பேருக்கு நிறைய காரியங்களை நாம் ஸ்தோத்திரம், நிறைய காரியங்களை பேசுகிறோம். நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, அதை செய்யும் போது, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ உபசரிக்கும். மூணு பாருங்க, இவன் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் அவன் கூடார வாசத்தில் எழுந்து போய் அந்த புருஷர்களை எடுத்துப்பட்டு தலை மட்டுமா தங்கன கூடினான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னா ஒருத்தர் நம்ம கனமணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? சபையில் எவ்வளோ பேர் இருக்க போகும்போது பார்த்து எல்லாருக்கும் விஷ் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அதுதாங்க, நாம் ஒருத்தருக்கு கொடுத்து நிறைய போகிறதில்ல, ஒருத்தங்களுக்கு நாம் அவங்கள விசாரிக்கிறோம் பாருங்க. அந்த அன்பை காட்டிலும் வேற ஒன்று கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அன்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதில் ஒன்று தான் நம்ம விசாரிக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நாம் இப்போ கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் சேர் தள்ளி இருந்தாலும் எஞ்சி போய் கேளுங்க. ஆமாம், பக்கத்தில் சேர் தள்ளி இருந்தாலும் எஞ்சி போய் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? விசாரிக்கணும். வீட்டு பக்கத்தில் கூட விசாரிச்சோன்னா, நம்ம வீட்டு வாசல், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வர்றவங்கள ஆபிரகாம் கடந்து போய் அவங்கள பணிந்து அவங்கள குனிந்து அவன் பாருங்க அவங்கள உபசரிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்தோமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ என்ன வாசல்? கூடார வாசல். சிலர் பார்ப்பாங்க, யாரோ வேண்டாதவங்க வந்துட்டாங்களா உடனே கதவை அடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. அல்லேலூயா. வேண்டாதவங்க யாராவது வந்துட்டாங்களா போதும், இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதான், கதவை சாத்திட்டு உள்ளே போயிரு, வந்தா நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். நோ, நான் உங்களுக்கு நல்லது தான் நான் சொல்லிக் கொடுக்கேன். சத்துருக்களாக இருந்தாலும் சரி, நம்மளை அவமானப்படுத்தினாலும் சரி, நம்மளை கேவலப்படுத்துறவங்களாம் சரிதான், யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு முன்னே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கார். யாராக இருந்தாலும் சரிதான், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வர்றவங்கள உபசரிங்க. சாப்பாடுன்னு கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கிறத கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் செய்கிறீங்களா? நாங்கள் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. நம்ம கூடார வாசல்ல யாரும் வர ஆபிரகாம் உபசரித்தது போல நாம் என்ன செய்யணும்? அப்புறம் காலை கொண்டு தான் எல்லாம் என்னெல்லாம் செய்யறதுக்கு அவன் ஆயத்தப்படுத்தணும். ஆபிரகாம் போட்டோம். கூடார வாசல் நம்ம வீட்டுக்கு வருகிற அந்நீரானாலும் சரி, அயலாகத்தனா அறியாதவனாலும் சரி, புறஜாதியாரானாலும் சரி, உங்கள் வீடு ஒரு உபசரிக்கிற வீடாக இருக்கணும். உங்கள் வீடு ஒரு அப்பத்தின் வீடாக இருக்கணும். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்பொழுது நம்ம வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிப்பார். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். அடுத்து வாசியுங்கள், 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். அல்லேலூயா. முதல்ல என்ன வாசல்? திறந்த வாசல். இரண்டாவது என்ன வாசல்? கூடார வாசல். மூணாவது என்ன வாசல்? வானத்தின் வாசல். யாக்கோபு பெயர் வைக்கிறார். யாக்கோபு யாருக்குன்னா கெட்ட சொப்பனம் வருது, கையை தூக்குங்க பாப்போம். சும்மா தைரியமா கையை தூக்குங்க. என்ன பயப்படுறீங்களா? அல்லேலூயா. அப்ப நல்ல சொப்பனமாவே வரட்டும், நல்ல தரிசனம் கிடைக்கட்டும். அல்லேலூயா. என்னைக்காவது எங்ககிட்ட வந்து பாஸ்டர் வீட்டில் பாசமா எங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கெட்ட சொப்பனமா வருதுன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு கண்ட ஒரு பெரிய தரிசனம். அவர் தங்கின இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிற வண்ணமா இறங்குகிற வண்ணமா தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனம் பார்த்து அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? வானத்தின் வாசல். அப்ப நம்ம வீட்டில் யார் வரணும்னா கர்த்தருடைய தூதர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா,
யார் நம்ம வீட்டுக்கு வரணும்? தேவனுடைய தூதர்கள் வருகிற ஒரு வீடால். சபையில் எப்போது பண்ணி நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா, இவ்வளவு பேர் நீங்க நினைச்சுறாங்க, இதுல ஆயிரக்கணக்கான தூதர்கள் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடல் பாடி கர்த்தர் ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு பாடி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய தூதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. மகிமை கொண்டு வருகிறவர்கள், தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற தூதர்கள் இறங்கி வர ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவுதா? அப்ப வானத்தின் வாசல்னு பெயர் வைக்க அந்த தேவ தூதர்கள் ஏறுகிற வண்ணமா இறங்கின வண்ணமா கண்டு அந்த இடத்தை பார்த்துட்டு யாக்கோபு சொல்றான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறே அல்ல, அதுக்கு பேர் வானத்தின் வாசல்னு பேர் வச்சுட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நல்ல தரிசனத்தை ஆண்டவர், எங்க ஜெபம் இருக்கோ அங்கதான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. யாருக்கு பாரம் இருக்கோ, யாருக்கு ஆண்டவர் ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருக்கோ, அவங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? தேவன் தூதர்கள் இறங்குற வீடா? நம்ம வீட்டை தூதர்கள் பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். நம்ம வீடு அது வானத்தின் வாசலாக அந்த தூதரை இறங்கக்கூடிய, ஆமென் சொல்லலாம், இது மகா பயங்கரமான ஸ்தலம் அப்படிங்கிறான். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு வர்றவங்கலாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். புறஜாதியாராக இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு அந்நியர்களாக இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்கலாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற வீடா மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே அப்ப நாம பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டில் நல்ல தரிசனத்தை, ஆண்டவர் நல்ல தரிசனத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்ம வீட்டில் நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆமென், தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கும் போது அந்த தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்கு இந்த யாக்கோபு பெயர் வைக்கிறான் வானத்தின் வாசல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீடு எப்படி இருக்கிறது? நம் வீடு தேவனுக்கு முன்பாக இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு நல்ல வீட்டை தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட முடிஞ்சிட்டு நினைக்கூடாது. நாம தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 146, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். எவ்வளவு காலம்? உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். உள்ளளவு நான் என்ன செய்வேன்? என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க ஒவ்வொரு வீட்லையும் அந்த தேவ தூதர்கள் வரணும். தேவ பிரசன்னம் நம்ம வீட்டில் இறங்கணும். நம்ம வீட்டில் நல்ல தரிசனத்தை, தேவன் நடக்க போற காரியத்தை, ஆமேன், நடந்து முடிந்ததே இல்லை, நடக்க போற காரியங்கள், அது விபத்தா இருந்தாலும் சரிதான், அது ஆபத்தா இருந்தாலும் சரிதான், அது வியாதியா இருந்தாலும் சரிதான், பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சகலத்தையும் தேவன் நமக்கு, ஆமேன், வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ தூதர்கள் இறங்கக்கூடிய வீடா நம்ம வீடு? நல்ல தரிசனத்தை, ஆமீன், நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துகிற, ஆமீன், காண்கிற தேவ பிள்ளைகளாய் நம்முடைய இருதயத்தினுடைய பாரங்கள் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை சில சொல்லியிருக்காங்க, சொன்னதெல்லாம் நடந்திருக்குதா? அல்லேலூயா. பிசாசு சில நேரத்தில் அதர்சனத்தை கொடுப்பான், சில நேரத்தில். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? ஒரு நாள் ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இங்கே இல்லை, ஒரு பக்கத்தில் இருக்க கிராமத்தில், பாஸ்டர், நான் ஒரு பெரிய பஸ்ஸில் போகிறேன். அந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னா அவங்க மரணத்தை குறித்த காரியத்தை அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ கொஞ்சம் காலங்கள் ஆகிவிட்டது, ஆனால் அந்த பஸ்ஸில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், நான் ஊழி செய்ய உங்களுக்கு பிடிக்கலையா? அல்லேலூயா. அவங்க பஸ்ஸில் போகிறாங்கன்னா அந்த பஸ்ஸில் நானும் பின்னாடி உட்காந்து போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா? சில நேரங்களில் வந்து ஊழியக்காரர்களுக்குரிய காரியங்களை ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்தாது. எனக்காக ஜெபிக்கிற அருமையான பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அருமையான எங்கேயோ எந்த தேசத்தில் இருக்கிறா, கேரளாவில் இருக்கலாம்,
எங்கேயோ நாட்டில் இருக்கலாம், அவங்களுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன நிறைய காரியங்களை சொல்லும் போது அதை நான் உங்களோடு கூட எல்லாரும் நாங்கள் குடும்பமாக சொல்லுவோம். எல்லா காரியத்தையும் நீங்கள் அதை சரியாக கை கொள்ளும் போது எல்லாத்துலேயும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அது சொல்லி பல ஆண்டுகளானது. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்னு சொன்னால் சில காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு சொல்லுவாங்க மலையாளத்தில் நீக்கு போக்கு அப்படிமா. தேவனால் சில காரியத்தை மாற்ற முடியும், சில காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நம்ம வீட்டில் அந்த தரிசனங்கள் வெளிப்படுகிற ஒரு வீடாக நம்ம வீடு மாற வேண்டும். அல்லேலூயா. அது கார வீடாக இருந்தாலும் கூரை வீடாக இருந்தாலும் சரி தான், அது ஓட்டு வீடாக இருந்தாலும் எந்த கூடாரமாக இருந்தாலும் சரி தான், அந்த வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் வந்தார்கள். நம்ம வீடு ஆமீன் தரிசனத்தை காண்கிற வீடாய் நம் இருதயத்தில் பாரம் இருக்குமானால் தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தை கொடுக்கும்போது எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிற வீடாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் வாசல். அப்போ பிரியமான கர்த்தருடைய வார்த்தை கேட்குற அன்பான சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நம்ம வீட்டில் ஒன்று தேவ பிரசனம் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டு அசுத்தமான பிரச்சனை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோ. அப்போ ஏதாவது ஒரு போராட்டம் வருதா உடனே உபவாசம் இருக்கணும். தனியாக உபவாசம் இருந்துடாதீங்க, உடனே இன்னும் கொஞ்சம் பலவீனத்தை சத்துரு கொண்டு வந்து போட்டுருவான். ரொம்ப கவனமாக இருக்கும். சபையில் சொல்லுங்கள், சபையில் அறிவியுங்கள், சபையில் உள்ள பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், சபையில் எங்கள் ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலையை தேவன் தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் செய்வார். எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிற ஆண்டவர். முதலாவது திறந்த வாசல், ரெண்டாவது என்ன வாசல்? கூடார வாசல். மூணாவது வானத்தின் அந்த மாறணும். பாருங்க, ஒரு வாசல் தான் முக்கியம் ஒரு வீட்டு. அந்த வாசல் வைக்கும் போதே வடக்க வைக்கவா, தெற்க வைக்கவா, கிழக்க வைக்கவா, மேற்க வைக்கவா, அதெல்லாம் வடக்க, அதெல்லாம் வாசல்லாம் ஒரு வாசல் வைக்கிற வாசலுக்குள்ள நிலையே 35,000 55,000 வாங்கி அவ்வளோ காஸ்ட்லியாக வீடு ஃப்ரெண்டு அவ்வளோ அழகாக பண்ணுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? ஆமாம், வாசல் நம்ம வீட்டுக்குள்ளே நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு வரணும். தூதர் நம்ம வீட்டுக்கு வரணும். தூதர் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா நம்ம வீடு அதுக்கு பாத்திரவான்களை வீடாக நம்ம வீடு மாறும்போது அந்த தேவ தூதர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. யாக்கோபு கண்ட தரிசனத்தை போல நமக்கு நல்ல தரிசனத்தை, நமக்கு நல்ல வெளிப்பாட்டை ஆண்டவர் தந்து நடக்க போகிற காரியத்தை தேவன் என்னென்ன காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் என்பதை இந்த வருஷத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உண்மையாக அவரை தேடுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆமென், தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாள்தோறும் அலங்கார வாசல் என்ன செய்வார்களாம்? தேவாலயத்துடைய வாசல் அண்டையிலே உட்கார வைப்பார்கள். நல்லா கவனிக்கணும். முதல்ல திறந்த வாசல், 2வது கூடார வாசல், 3வது வானத்தின் வாசல், 4வது என்ன வாசல்? அலங்கார வாசல். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே மனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
பிறவியிலே சப்பானியா இருந்த ஒருத்தனை எங்க கொண்டு உட்கார வச்சாங்க? அலங்கார வாசல் என்று சொல்லக்கூடிய வாசல்ல தேவாலயத்தின் முன்னாடி என்ன செய்தாங்க? கொண்டு உட்கார வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அலங்கார வாசல், தேவனுடைய ஆலயம். தாவீது சொல்லுகிறார், 1000 நாள் நான் வேறு இடத்துல வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசல்ல தங்கி இருப்பதை நான் என்ன செய்றேன்? அல்லேலூயா. ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு நாள், தேவ ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு நாள் நல்ல நாள் அப்படிங்கிறார். ஆகாமிய கூடாரத்தில் நான் மாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாள்? 1000 நாள் நான் வேறு இடத்துல வாழ்வதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரே நாள் எப்படிப்பட்ட நாள்? நல்ல நாள். அல்லேலூயா. நீங்க என்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வரீங்களோ, ஆலயத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, அந்த நாள் நல்ல நாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 84:10 வீட்டில் போய் வாசிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அலங்கார வாசல், அலங்கார வாசல். தேவனுடைய ஆலயத்தில் வந்தோம், யாரு வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வியாதி வந்த பிடித்தவர் வந்தாலும் சரிதான், தேவனால குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இருதயம் இங்கே இருக்கிறது, அவருடைய செவி திறந்திருக்கிறது, அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரு வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிசர் வந்தாலும், தீர்க்க முடியாத, டாக்டரால முடியாத வியாதியா இருந்தாலும் சரிதான், ஆலயத்துக்கு வந்தா, அலங்கார வாசலுக்குள்ள ஆலயத்துக்கு வந்தவங்கலாம் சுகமாய் தான் போவாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனால குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. நம்ம சபையில் ஒரு குடும்பத்தார் இருக்கிறாங்க, நவாச்சாலையில். நான் சொல்லியிருக்கேன் இருக்க முன்னாடி, அவங்களுக்கு ஒரே ஒரு முதல்ல பிறந்த பையன் வந்து ஆம்பளை பையன். அந்த பையன் பிறவியில் எப்படி இருந்தானா, நடக்க முடியாம அப்படியே சப்பானியாக தான் இருக்கு. அவனை தூக்கிட்டு தான் போனோம். ஆனால் அந்த சகோதரி ஆண்டவர் அறிந்து, நான் ஆலயத்துக்கு என் பையனை தூக்கிட்டு வரேன், ஆண்டவரால் குணமாக்க முடியுமா? தேவனால் குணமாக்க. அல்லேலூயா. இந்த பையன் இன்னைக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% அவனுக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்துருக்க. ஏன்னா அவன் பேச்சு கொஞ்சம் வரல, மீதியெல்லாம் நல்லா இருக்கிறான். எனக்கு அவன் பிறந்ததுலேருந்து கடந்த வருஷம் வரைக்கும் அவனை நான் அந்த சபைக்கு போகும்போதெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் செய்த, தம் பிள்ளைக்கு செய்த அற்புதம் பார்த்து அவங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் எந்த காரியம்னாலும் சரி, எந்த வேலையானாலும் சரி, அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று செய்யக்கூடிய குடும்பத்தாராக மாற்றி வச்சிருக்கார். அல்லேலூயா. எங்கே வந்ததுனால? ஆலயத்துக்கு வந்ததுனால. தேவ சமூகத்தில் அவன் கடைசியில் உட்காந்துருப்பான், முன்னாடி வரவே மாட்டாங்க, பின்னாடி அந்த வாசல்லாம் உட்காந்துருப்பான். எப்போ கூட்ட முடியும், ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் ஆமேன் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியும். உடனே ஓடி போயிடுவான், உடனே இங்கே போய் பிடிச்சி கூட்டு வந்துடுவான். எங்கேயோ போய் அவன் வீடும் தெரிய போக தெரியாது, பிடி கூட்டு வந்துடுவான். அலங்கார வாசல். தேவனுடைய ஆலயத்தில் யார் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி பிடிச்சவங்க வந்தாலும் ஆண்டவரால் குணமாக்க முடியும். விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வந்தாலும் ஆலயத்துக்கு வெளியில் அங்கே வாசலில் உட்கார்ந்தாலும் சரி, எந்த இடத்துல வந்து ஜெபம், எத்தனையோ பேர் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. தேவ சமூகத்தில் நான் சொல்கிறேன், தேவாலயத்துக்கு வந்த எல்லாரையும் இந்த வருஷம்ல இந்த நாட்கள் வரைக்கும் வந்த அநேகரை ஆண்டவர் குணமாக்கி தான் அனுப்பியிருக்கார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வாசலில் உட்கார்ந்து பிச்சை கட்டுட்டு இருப்பான். எல்லாரும் வருவாங்க, பிச்சை போடுவாங்க. பேதுரும் யோவானும் வாராங்க ஆலயத்துக்குள்ளே வரும்போது, அது கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்குவாங்க. எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இவங்ககிட்டையும் கேட்குறான். அவங்க சொன்னாங்க, பேதுரு யோவான் என்கிட்ட பொண்ணும் கிடையாது வெள்ளியும் கிடையாது, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு நாமத்தில் நினைச்சு எழுந்து. அல்லேலூயா. உடனே அவன் எழுந்தான். அவன் கரடு முரடுகள்லாம் எலும்புகள்லாம் பலம் நிறைந்தது. அவன் குதித்து எழுந்து தேவாலயத்துக்குள்ளே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. திறந்த வாசல். ஆண்டுடைய ஆலயம் எப்போதும் உங்களுக்கு திறந்து இருக்கிறது. இந்த வாசல் எப்போதும் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி சபையில் நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், ஆண்டவருக்காக செய்கிறோம்.
அது தேவனுக்கு மகிமையான ஒரு நாம் எதையெல்லாம் ஆலயத்தை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணணும், எதெல்லாம் செய்யணும், நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் செய்கிறோன்னா அந்த பலனை இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் பரலோகத்தில் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நம்ம சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா பூரா குப்பையாக வாசலில் கிடக்கும். நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த அலங்கார வாசலில் நீ குப்பை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? ஆலயம் வந்து பரிசுத்தமான இடம், இந்த இடத்துல வந்து யாரும் குப்பை போடக்கூடாது. சபையார் தான் பொறுப்பு, சபையார் தான் சொல்லணும். அல்லேலூயா. வீட்டில் எரிக்கிற சாம்பலெல்லாம் கொண்டு போடுறது, வீட்டில் இருக்கிற எல்லா கழிவு பொருளையும் ஆலயத்துக்கு முன்னால் கொண்டு போடுறது, எங்கேயாவது அப்படி நான் சொன்னேன் சபையாரே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும். நீங்கள் தான் வாரீங்க, வழியில் ஏறி வாரீங்க, ஆமாம் சபைக்கு மேலே ஏறி வாரீங்க, இந்த அலங்கார வாசல் எப்படி இருக்கணும். அல்லேலூயா. இதை சுத்தமாக வைக்க வேண்டியது சபையாருடைய கடமை, நீங்கள் தான் சுத்தமாக வைக்கணும். அப்படி செய்கிற கொண்ட சொல்லுங்கள், அன்பாக சொல்லுங்கள், இனிமேல் சாம்பலை கொண்டு கொட்டாதீங்க, குப்பையை கொண்டு சர்ச்சுக்கு முன்னால் போடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துடைய வாசல் எப்படி இருக்கணும்? அலங்காரமான வாசல். இதுக்குள்ள வர்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறவங்க, இங்கே வருகிற வியாதிசெல்லாம் சுகமாக்குற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் செய்கிறாங்களா, என்ன செய்கிறது? எத்தனை நாள் தான் சபையை மக்கள் விசுவாச பிள்ளைகள் பொறுப்படுத்தி அதையெல்லாம் தவிர்க்கத அவங்க தான் பேசி அதை சரி பண்ணணும். அல்லேலூயா. ஏன் சொல்லனா, தேவனுடைய ஆலயம் என்பது ஆமேன் மிகவும் பரிசுத்தமான ஒரு இடம், கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த வாசலுக்கு பேர் அங்கே போட்டிருக்கு அலங்கார வாசல். அல்லேலூயா. அவன் இங்கே வருகிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், வருகிற அத்தனை பேரும் ஆண்டவர் போஷிக்கிறவர். அவரை தேவ சமூகத்தில் வருகிற யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் வியாதியோடு வந்துட்டு திரும்பி போகும்போது வியாதியோடு போக மாட்டாங்க, சுகமாக்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் அலங்கார வாசல். விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு வரோம், விசுவாசத்தோடு நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறோம், விசுவாசத்தோடு கூட ஆலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாக எலியா சொல்றார், இது அற்புதத்தின் வாசல். அல்லேலூயா. நாளைக்கு இந்நேரத்தில் இங்க என்ன நடக்க போகுது? 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தையை எலிசா தெளிவா என்ன செய்றார்? சொல்றார். ஆனா அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானி ஒருத்தர் இருக்கான். ராஜா எதுனைக்குமே அவர் எந்த உத்தரவு கொடுத்தாலும் தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பார், பிரதானியை. அவர் தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். அந்த பிரதானி ஒருத்தன் சொன்னா, தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். கர்த்தர் சொன்னதுதான். ஆமென். ஆண்டவர் சொன்னா செய்வார், செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. என்னைக்காவது சொல்லிட்டு உங்களுக்கு செய்யாம இருந்திருக்காரா? எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், வந்தே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. அந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதான மந்திரி ஒருத்தன் இருக்கான். தேவன் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், எலிசா சொல்றார், அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே நீ அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய் என்றார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்ற, நீ உன் கண்ணால் நீ பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்ட. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா, தேவனாகிய கர்த்தர் சொன்னதுதான் அப்படியே நடக்கும். ஆமென். அது தேசத்தில் சரி, வீட்டில் சரி, தனிப்பட்ட மனுஷர் யாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம விசுவாசிப்போம். ஆனால் வேதம் சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அவன் இவன் நம்பலை, இந்த பிரதானி நம்பலை. நாளைக்கு இப்படியும், ஆனால் கடுமையான பஞ்சம், கொடிய பஞ்சம் நடமாடிட்டு இருக்கு, தலைவிரி தாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் பிரதானி சொன்ன போது இவர் சொல்றார், நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அப்புறம் குஷ்டரோகிகள் வராங்க, அந்த பாளையத்தில் அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் சொல்லும் போது அங்கே எல்லா ஆகாரங்கள் அங்கே இருக்கும். இவங்க ஊருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அறிவிப்பாங்க. ஆனால் ஜனங்கள் எல்லாம் ஆகாரத்தை வாங்கறதுக்காக போவாங்க. ஆனால் வரிசையில் நிற்காம எல்லாரும் சண்டை போட்டு வாங்க போகிற நேரத்தில் இந்த மந்திரி எல்லாரையும் நிற்க சொல்லுவான். இந்த மந்திரியை கீழே போட்டு மிதித்து அவன் செத்து போயிடுவான். எல்லாரும் ஆகாரங்களை வாங்கிட்டு போவாங்க. கர்த்தர் சொன்னார் வார்த்தையை கொண்டு, நீ பாப்ப சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ வைக்கிற ஆண்டவருங்க. அற்புதத்தை செய்ய தேவன். எந்த காரியமானாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். தேவன் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அதுதான் அற்புதத்தின் வாசல். எலிசா சொன்னா, நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி நடக்க போகுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கானா, தேவன் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கானா, தேவன் உங்களுக்கு வசனத்தை கொடுப்பார்னா அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் பெரிய அற்புதம் நடக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதை ஆமென் ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. உங்களை அர்ப்பணிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். திறந்த வாசல். ஆமென். தேவன் உங்கள் மனுஷன் அடைச்சிருந்தா ஆண்டவர் அதை திறக்க போகிறார். விசுவாசிங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மையை, ஆசீர்வாத சுகத்தை, சரீர சுகத்தை, ஆமென், நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மனுஷன் அடைச்சு வச்சிருக்கலாம். ஒருவேளை கட்டுகள் இருக்கலாம், ஒருவேளை கட்டுகள் இருக்குமானாலும் தேவன் அதை உடைக்க ஆமென் வல்லவராய் இருக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் நாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் வாசலை திறப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையான வாசலை திறப்பார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசலை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு திறக்கப்படுவதா. தடைகள் உடையாட்டும். எந்த காரியமானாலும் இன்னைக்கு தேவன் அதை உடைக்கிறார். ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், ஒருவேளை வேலை காரியமா இருக்கலாம். ஆண்டவர் அந்த தடை இன்னைக்கு உடைக்க போறார். உங்க வலது கரத்தை வீட்டி ஜெபம் ஆரம்பிங்க. ஆண்டவரே, கட்டுகள் உடையட்டும். இந்த நாளிலே கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எனக்கு விரோதமான ஆயுதம் அந்த கட்டு உடையட்டும். எனக்கு விரோதமான சாபங்கள் மாறட்டும். எனக்கு விரோதமான ஆண்டவரே அந்நிய வல்லமைகள் ஆமே அழிக்கப்படட்டும். வாசலை திறந்த ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படுவதாக. வியாதிகள் மறையட்டும், நன்மை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. வாசலை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். மனுஷர் அடைத்த எல்லா காரியத்தை, மனுஷரிட்ட எல்லா சாபங்களை மாற்றி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த 24ஆம் ஆண்டு ஆமென் ஜனவரி 28ஆம் தேதி நீர் எங்களுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரம். கூடார வாசல். உங்க வாசல்ல எந்த அந்நியனானாலும், சத்துருக்களானாலும், உங்களுக்கு விரோதமா செய்தவங்களானாலும், உங்களை ஆமென் விரோதமா செயல்பட்டவங்களானாலும் ஆண்டவர் அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி உங்க வாசல்ல வர்றவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. உங்க கூடார வாசல்ல வர்றவங்களை உபசரிங்க. ஆமென். யாரா இருந்தாலும் சபையில ஒருவரை ஒரு கனம் பண்ணுங்க, ஒருவரை விசாரிங்க. அந்த அன்பு நமக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வானத்தின் வாசல், தேவ தூதர்கள் இறங்கின இடம்,
அது மகா பயங்கரமான ஸ்தலம்னு சொல்லி அந்த இடத்துக்கு வானத்தின் வாசல்னு பேர் வச்சார் யாக்கோபு. உங்கள் வீட்டில் தூதர்கள் வரட்டும், நீங்கள் பாடும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தூதர்கள் அனுப்பட்டும். ஆமீன். உங்கள் தூதர்கள் அனுப்பி கர்த்தர் உங்கள் வீட்டை பாதுகாப்பான். எந்த அந்நிய வல்லமைகளை சேதப்படுத்தாதவனை காத்துக்கொள்ளுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் காத்துக்கொள்வாள். 4 அலங்கார வாசல், அலங்கார ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் வருகிறாங்களோ, எப்பேற்பட்ட வியாதியோ எப்பேற்பட்டதான பிரச்சனையோடு வருகிறாங்களோ அவங்களை குணமாக்குற இயேசு இந்த இடத்துல அவருடைய இருதயம் இருக்கிறது, இந்த இடத்துல அவருடைய கண்கள் இருக்கிறது, இந்த இடத்துல செவிகள் திறந்திருக்கிறது. நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் திறந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை கர்த்தர் இந்த வாரத்தில் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அலங்கார வாசல்ல தேவன் அண்டையில நீங்க எங்க இருந்தால் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவன் செய்ய வல்லவரார். அற்புதத்தின் வாசல். கடைசியாக எலிசா சொன்னார், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு சேக்கலுக்கு ஆமீன் கோதுமை, ஒரு சேமேன் 2 மரக்கா வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் சொன்னார். பிரதானி நம்பல. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நம்புங்க. கர்த்தரால செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டு. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்தில் அவர் செய்ய முடியும். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. தேவன் வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே செய்வார். அவரால் செய்ய முடியும். அற்புதத்தின் வாசல். இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்க உங்க வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்கிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அதை விசுவாசிங்க. ஒரு மனுஷன் அடைக்க முடியாது. கர்த்தர் திறந்துட்டார். இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில திறந்து இருக்கிறார். ஆமீன். அது ஒரு மனுஷன் அடைக்க முடியாது. கரங்க தட்டி தேவன் கொடுத்த நல்ல வார்த்தையை நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.